ஃப்ரெண்ட்ஸ், இது பிரண்டை துவையல். இது வந்து சாதத்தில், சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இந்த பிரண்டையை எடுத்து, பூ இருக்குல்ல, அந்த பூவெல்லாம் பிச்சுட்டு சைடில் நார் தொங்கும், அதை எடுத்துட்டு ஒரு அரை முழம் அளவு கட் பண்ணி உடச்சி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு இந்த பிரண்டை போட்டு நல்லா கழுவி தட்டில் எடுத்து வச்சுக்கிறலாம். இப்போ இந்த பிரண்டையை கட்டையை வச்சு பொடி பொடியாக வெட்டிக்கிடலாம். முடிஞ்ச அளவுக்கு கையில் படாமல் வெட்டுங்க, ஏன்னா கையில் பட்டால் அது அரிக்கும். அடுப்பில் சட்டி வச்சுக்கிறலாம். எண்ணெய் ஊற்றி இந்த பிரண்டையை அதில் போட்டுக்கிறலாம். போட்டு நல்லா கிண்டிட்டு வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கிண்டிகிட்டே வந்தால் கலர் மாறிக்கிட்டே வரும், பச்சை கலர்லேருந்து வேறு கலராக. இப்போ பாருங்கள், இந்த கலரான பிறகு பிரண்டை எடுத்துக்கலாம். அதே சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நான் 15 காஞ்ச மிளகா, 2 இஞ்சி அளவு இஞ்சி, 5 பூண்டு, 5 பல் வச்சுருக்கேன். அதை நல்லா வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ண பிறகு சின்ன லெமன் சைஸு புளி வச்சுருக்கேன். அந்த புளியை போட்டு வதக்கிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைச்ச பிறகு பெரிய குழிக்கரண்டியில் 1 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டு கடுகு போட்டு, கடுகு வெடித்த உடனே துவையில போட்டு நல்லா கிண்டிட்டு கொஞ்சம் நேரத்தில் எண்ணெய் காணாமல் போயிடும். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை கிண்டிக்கிட்டே இருக்குன்னு. இப்போயே பாருங்கள், சுருளை வருதா? இதே போல் போக போக கலர் மாறிக்கிட்டே இருக்கும். உப்பு வந்து கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ கிண்ட கிண்ட சைட்லேருந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிந்து பாருங்கள், எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சா? இன்னும் போக போக கலர் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டா அப்படியே கருப்பு கலர் ஆகி சைட்லலாம் சூப்பராக எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 1 வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம். சாப்பிட்றதுக்கும் 1 ஹவருக்கு முன்னாடி வெளில எடுத்து வச்சோன்னா நல்லா சில்னஸ் போயிடும், சூப்பராக இருக்கும். இதே போல் நீங்களும் பண்ணி பாருங்கள். பாய்.